சிமெண்ட் திருடன், வட்டமலை பொறுக்கி, கொத்தனார் விஜய் ஹர்திக் யூடியூப் சேனல் மூலமாக அசோக் ஸ்ரீநிதி ஒரு சில தகவலை சொல்லியிருந்தான். அது பற்றிய ஒரு தெளிவான காணொளி உங்களுக்காக. முதலில் நிறுவனத்தின் 48 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதாகவும் அந்த வங்கி கணக்கில் உள்ள 118 கோடிகள் நீதிமன்றம் வசம் உள்ளதாகவும் சொல்லியிருந்தான். மேலும் நிறுவனத்தின் பெயரில் வாங்கிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் நீதிமன்றம் முடக்கிவிட்டதாகவும் அசோக் ஸ்ரீநிதி சொல்லியிருந்தான். மேலும் மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக இதுவரை 15 புகார்கள் மட்டுமே வந்துள்ளதாகவும் அசோக் ஸ்ரீநிதி சொல்லியிருந்தான். ஒரு வழக்கு நீதிமன்ற விசாரணையில் இருந்தால் அந்த வழக்கிற்கு தொடர்பான அனைத்தும் நீதிமன்றம் வசம் இருக்கும். இது அனைவரும் அறிந்ததே. இதையே அசோக் ஸ்ரீநிதி மாற்றி நிறுவனத்தின் வங்கி கணக்கு, நிறுவனத்தின் சொத்துக்கள் அனைத்தும் நீதிமன்றம் முடக்கிவிட்டது என்று மக்களை இன்றும் குழப்பி வருகிறான். இதுவரை நிறுவனத்திற்கு எதிராக 15 புகார்கள் மட்டுமே வந்துள்ளதாக அசோக் ஸ்ரீநிதி சொல்லியிருந்தான். நம்ம நிறுவனத்தில் பேமெண்ட் கொடுப்பது நிறுத்தி 6 மாத காலமாகிவிட்டது. இதே வேறொரு நிறுவனமாக இருந்தால் இந்நேரம் 1000, 2000 ஏன் 5000, 10,000 புகார்கள் கூட வந்திருக்கும். ஆனால் நிறுவனத்தின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை காரணமாக இன்று வரை அதிக அளவில் நிறுவனத்திற்கு எதிராக எந்த ஒரு புகாரும் வரவில்லை. இந்த நம்பிக்கையை நம்ம நிறுவனத்தின் எம்டி அவர்கள் விரைவில் வெளியே வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார். இதுவரை கொடுத்த அந்த 15 புகார்களும் உங்கள் பணத்தை நான் வாங்கி தருகிறேன் என்று ஆசை வார்த்தை கூறி மக்களை ஏமாற்றி அசோக் ஸ்ரீநிதியால் கொடுக்கப்பட்ட புகார்களே ஆகும். இவ்வளவு நாள் நமக்கு இருந்த சோதனை சாதனையாக மாறப்போகிறது. நாம் அனைவரும் நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்டு நம் வாழ்க்கையை முன்னேறப் போகிறோம். இவ்வளவு நாள் காத்திருப்புக்கு பலன் கிடைக்கப் போகிறது. நாளை அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தியை KTV கார்த்திக் பிள்ளை அவர்கள் சொல்வதாக கூறியிருந்தார். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.